Hey guys, Assalamualaikum. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட ஃபுல் கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செஃப் தினேஷ் சாரோட தான். முட்டையே சாப்பிட மாட்டேன், நான் முட்டையே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் நடந்தது. ஸோ அதனால தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். முட்டையே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க கூட இது செஞ்சு கொடுத்தவொடனே சாப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி 5 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி எடுத்துகிட்டு நான் இட்லி தட்டில் ஊற்றி இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் தடவிட்டு இந்த நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி மாதிரி வேக வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேக வச்சு எடுத்த இந்த இட்லி முட்டையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுப்பில் வானல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், பச்சை மிளகாய் இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் சாப்பரில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் குட்டி குட்டியாக இருக்குது. எப்படி வேணுமோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இது நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு சாப்பரில் கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இல்லைன்னு நீங்கள் நார்மலாக கட் பண்ணி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பழுத்த தக்காளியை ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மேஷ் ஆகும். அதனால் பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் ஆகி நல்லா வெந்து வரட்டும். இது வெந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுருங்க. இந்த மசாலா நல்லா ஓரளவுக்கு வெந்து மேஷ் ஆகி வரணும். அந்தளவுக்கு வேகிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வேக வச்ச முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளறி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சே செய்யுங்க. ஓரளவுக்கு ட்ரையாக வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இதை சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரசம் சாதம், தயிர் சாதம், இல்லை நார்மலாக நம்ம சாம்பார் சாதம் வச்சு இது கூட நீங்கள் தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம வீடியோவையும் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.